பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆரம்பமாக குர்ஆன் ஷரீஃபை முழுமையாக சுருக்கமாக தஃப்சீர் செய்யப்பட்டது. பிறகு நீளமான தஃப்சீர் ஆரம்பிக்கப்பட்டு அதை 3 பகுதிகளாக பிரித்து ஆரம்பமாக ஹாமீம் சஜ்தாவிலே இருந்து குல்லௌது பி ரப்பின் நாஸ் வரையிலும், பிறகு சூரத்து யூசுஃபிலே இருந்து சூரத்துல் மூமின் வரையிலும் 2 பகுதிகள் முடித்துவிட்டு இப்போ 3வது பகுதி சூரத்துல் பக்ராவில் இருந்து சூரத்துல் ஹூத் வரையிலும் தஃப்சீர் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் முழுமையான குர்ஆன் முடிந்து விட்டது. இப்போ 3வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ் கபூல் செய்வானாக. சூரத்துல் பக்ராவினுடைய சிறப்புகளை ஆரம்பமாக பார்க்கலாம். ஹஜ்ரத் மாக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரத்துல் பக்ரா இருக்கின்றது குர்ஆனுடைய திமிலாக இருக்கின்றது, குர்ஆனுடைய உயர்வாக இருக்கிறது. குர்ஆனிலே அந்த சூரத்துல் பக்ராவிலே ஒரு ஆயத்து இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி. சூரத்துல் பக்ராவினுடைய ஒவ்வொரு ஆயத்தோடும் 80 மலக்குமார்கள் இறங்கினார்கள். குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே இணைக்கப்பட்ட ஆயத்துல் குர்சி. அந்த ஆயத்துல் குர்சி அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே இருந்தது. அது நமக்கு இறக்கி கொடுக்கப்பட்டது, இந்த சூறாவோடு இணைக்கப்பட்டது. சூரத்து யாசீன் அது குர்ஆனுடைய இதயமாக இருக்கிறது. எந்த மனிதர் சூரா யாசீனை அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்துக்காகவும் ஆகிரத்தை தேடியவராகவும் படிப்பாரோ அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும். இந்த சூறாவை சக்கராத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து படிங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஹதீஸினுடைய சனதில் ஒரு இடத்துல அன் ரஜுலின் என்பதாக வருகிறது. அதனால் யார் அவர் அப்படின்னு தெரியலை. ஆனால் முஸ்னத் அஹ்மதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு அறிவிப்பில் அவருடைய பெயர் அபு உஸ்மான் என்பதாக வந்திருக்கிறது. இந்த ஹதீஸு இதே போலத்தான் அபு தாவூத், நஸஈ, இப்னு மாஜா போன்ற கிதாபுகளிலே இருக்கிறது. திருமிதி அவர்கள் இதை ஒரு பலகீனமான ஒரு சனதோடு இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். திருமிதியினுடைய ஒரு பலகீனமான சனதோடு வரக்கூடிய ஒரு ஹதீஸு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயர்வு இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபினுடைய உயர்வு அது சூரத்துல் பக்ராவாகும். இந்த சூறாவிலே ஒரு ஆயத்து இருக்கிறது. அது எல்லா ஆயத்துகளுக்கும் தலைமையான ஆயத்து. அதுதான் ஆயத்துல் குர்சி. முஸ்னத் அஹ்மது, சஹீஹ் முஸ்லிம், திருமிதி, நஸஈ போன்ற கிதாபுகளிலே இருக்கிறது. உங்களுடைய வீடுகளை கபறுகளாக ஆக்காதீர்கள். எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அங்கே ஷைத்தான் நுழைவது கிடையாது. இமாம் திருமிதி அவர்கள் இந்த ரிவாயத்தை ஹசன் சஹீஹ் என்பதாக சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே இருக்கிறது, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அங்கே இருந்து ஷைத்தான் ஓடி விடுகின்றான். இந்த ஹதீஸினுடைய ஒரு அறிவிப்பாளர் இமாம் யஹ்யா இப்னு முயீன், அவர் சிகாவாக இருக்கிறார். ஆனால் அஹ்மது போன்றவர்கள் அவரை முன்கர் என்பதாக சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்து இதே போல ஒரு கருத்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரிவாயத்தை இமாம் நஸஈ அவர்கள் தன்னுடைய கிதாபிலே அல் யௌம் வல் லைல் என்ற பாடத்திலேயும், ஹாக்கிம் அவர்கள் தன்னுடைய முஸ்தத்ரக்கிலேயும் இதை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதனுடைய சனது சஹீஹாக இருக்கிறது. இப்னு மர்துவியாவிலே இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை இப்படி பார்க்கக்கூடாது. குர்ஆனில் சூரத்துல் பக்ராவை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கிட்டே போகிறீங்க. அந்த மாதிரி உங்களை நான் பார்க்கக்கூடாது. எந்த வீட்டிலே இந்த சூரா முபாரக்கான சூரத்துல் பக்ரா அது ஓதப்படுகிறதோ அங்கே இருந்து ஷைத்தான் இருக்கிறானே ஓடி விடுகின்றான். வீடுகளிலேயே ஆக மோசமான வீடு எது அப்படின்னு சொன்னால், எந்த வீட்டிலே அல்லாஹ்வினுடைய கிதாபு ஓதப்படவில்லையோ அந்த வீடு தான் மோசமான வீடு. இமாம் நஸஈ அவர்கள் அல் யௌம் வல் லைலா என்ற பாடத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். முஸ்னத் தாரமியிலே ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தும் இந்த அறிவிப்பு. எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே இருந்து ஷைத்தான் அவன் காற்றை வெளியிட்டவனாக அவன் ஓடுகிறான். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயர்வு இருக்கிறது. குர்ஆனுடைய உயர்வு அது சூரத்துல் பக்ராவாகும்.
ஒவ்வொரு பொருளினுடைய ரத்தின சுருக்கம் என்று ஒன்று உண்டு. குர்ஆனுடைய ரத்தின சுருக்கம் அது முஃபஸ்ஸலுடைய சூறாக்களாகும். அதில் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எந்த மனிதர் சூரத்துல் பக்கராவினுடைய 4 வசனங்கள், ஆரம்ப 4 வசனங்கள், பிறகு ஆயத்துல் குர்சி 5 பிறகு அந்த ஆயத்துல் குர்சிக்கு அப்புறமேல 2 வசனங்கள் 7 பிறகு அதுக்கப்புறம் பிறகு அந்த 7 பிறகு சூரத்துல் பக்கராவிலே கடைசியில் இருக்கக்கூடிய 3 வசனங்கள், ஆக மொத்தத்தில் 10 வசனங்கள். இந்த 10 வசனங்களை இரவு நேரத்திலே யார் படிப்பாரோ அவருடைய வீட்டிலே இருந்து ஷைத்தான் ஓடி விடுகிறான். அவன் வரவே போகிறதில்லை அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு 10 நாள் வரையிலும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது. எந்த ஒரு தீமையும் அந்த வீட்டில் ஏற்படாது 10 நாள் வரைக்கும். இது இந்த 10 ஆயத்து ஓதப்பட்டால், இந்த 10 ஆயத்துக்கள் ஓதினால் பைத்தியக்காரனுடைய பைத்தியம் கூட தெரியும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயர்வு இருப்பதை போல குர்ஆனுடைய உயர்வு அது சூரத்துல் பக்கராவாகும். எந்த மனிதர் இரவு நேரத்திலே இதை தன்னுடைய வீட்டிலே படிப்பாரோ 3 நாள் வரையிலும் ஷைத்தான் அந்த வீட்டிலே பாதத்தை வைக்க மாட்டான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு சின்ன ஒரு படையை ஒரு இடத்துக்கு அனுப்பினாங்க. அப்போ அந்த படைக்கு அமீரை நியமிக்க வேண்டும். நபி அவர்கள் கேட்டாங்க, சூரத்துல் பக்கரா யாருக்கு மனப்பாடம் அப்படின்னு கேட்டாங்க. யார் தனக்கு மனப்பாடம்னு சொன்னாரோ அவரை தான் அமீராக நபி அவர்கள் ஆக்கினார்கள். அப்போ அந்த படையை சேர்ந்த ஒரு மனிதர் அவர் சொன்னார், எனக்கு பயம், நான் இந்த சூறாவை மனப்பாடம் பண்ணேன்னு சொன்னால் இதன்படிக்கு நான் அமல் செய்யலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகத்தான் மனப்பாடம் பண்ணலை, இல்லைன்னா பண்ணியிருப்பேன் அப்படி சொல்லி இப்படி சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், குர்ஆனை படியுங்கள். எந்த மனிதர் குர்ஆனை கற்றுக்கொண்டார், அதை படிக்கின்றார், அதன்படிக்கு அமல் செய்கின்றார், அவருக்கு உதாரணம் எப்படி அப்படின்னா கஸ்தூரி நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல அதனுடைய நறுமணம் 4 பக்கமும் அது கமழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒருவர் குர்ஆனை கற்றுக்கொண்டார், ஆனால் அவர் ஒன்றும் பண்ணுறதில்லை, படுத்து தூங்குறார், அவர் குர்ஆன் படிக்க அமல் செய்கிறதில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்காக அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் இல்லைன்னு ஆகிறாது. கஸ்தூரி நிரப்பப்பட்ட பாத்திரம்தான், ஆனால் அது மூடப்பட்டு இருக்கிறது, அதனுடைய நறுமணம் மற்றவர்களுக்கு கிடைப்பது இல்லை அப்படி சொல்லி இப்படி நபி அவர்கள் உதாரணம் சொன்னாங்க. சஹீஹ் புகாரியிலே இருக்கிறது. ஹஜ்ரத் உஸைத் இப்னு ஹுஸைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வாட்டி இரவு நேரத்தில் சூரத்துல் பக்கராவை ஓதுனாங்க. அவங்க வைத்திருக்கக்கூடிய குதிரை ஒன்று இருந்தது, அது குதிக்க ஆரம்பித்தது, மிரள ஆரம்பித்தது. உடனே குர்ஆன் ஓதுறதை நிப்பாட்டிட்டாங்க. அது ஒழுங்காக நிற்கிது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஓதுறாங்க, மறுபடியும் குதிக்குது, மறுபடியும் ஓதுறதை நிப்பாட்டினாங்க, குதிரை ஒழுங்காக நிற்கிது. இப்படி 3 வாட்டி ஆணுச்சு. பக்கத்தில் அவருடைய மகன் யஹ்யா படுத்து கிடந்தார். அவருக்கு ஒரு பயம், குதிரை அவர் மிதிச்சிருமோ அப்படின்னு சொல்லி, அதனால் ஓதுனதை நிப்பாட்டிட்டு வானத்தின் பக்கமாக பார்த்தார். இந்த குதிரை மிரளுவதற்கு காரணம் என்ன? காலையில் நபி அவர்களிடத்தில் போய் நடந்த விஷயத்தை கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், உஸைதே, நீ படித்து கொண்டே இருந்திருக்கலாமே. ஹஜ்ரத் உஸைத் அவர்கள் சொன்னார்கள், நாயகமே 3 வாட்டி திரும்பி படித்தேன், ஆனால் குதிரை மிரண்டுக்கிட்டே இருந்துச்சு. பையன் யஹ்யா பக்கத்தில் படுத்திருந்தார், அவரை மிதிச்சிருமோங்கிற பயத்தில் தான் நான் படிக்கிறதை நிப்பாட்டிட்டேன். நான் என்னுடைய பார்வையை மேலே தூக்கி பார்த்தேன். அப்போ பார்த்தால் ஒரு பிரகாசமான, ஒரு ஜோதியான ஒரு மேகமூட்டத்தை நான் கண்டேன். அதற்கு உள்ளார விளக்குகளை போன்று, சீரியல்களை போன்று அதில் அங்கங்கே மின்னுவதை நான் கண்டேன். நான் ஓதுறதை நிப்பாட்டின உடனேயே அது என்னுடைய கண்களை விட்டு மறைந்து விட்டது அப்படின்னு சொன்னார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸைதே, உனக்கு தெரியுமா, நீ பார்த்தது என்னன்னு தெரியுமா? அதுதான் மலக்குகள் உன்னுடைய குரலை கேட்டு உனக்கு சமீபமாக குர்ஆனை கேட்டார்கள். நீ எப்போது குர்ஆனை படிப்பதை நிப்பாட்டி விட்டியோ அவங்க போயிட்டாங்க. நீ நிப்பாட்டாமல் இருந்திருந்தால் சுபுஹ் வரையிலும் அவர்கள் அப்படியே இருந்திருப்பார்கள், எல்லா மக்களும் அவர்களை பார்த்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸும் பல கிதாபுகளிலே பல சனதுகளோடு வந்திருக்கின்றது. அதே மாதிரி இதுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஹஜ்ரத் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷிமாஸ் அவர்களினுடைய சம்பவம்.
ஒரு வாட்டி மக்கள் இருக்கிறார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சொன்னாங்க, நேற்று நைட்டு அவர் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷிமாஸுடைய வீட்டில் ஒரே பிரகாசமான பிரகாசம் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவேளை அவர் வீட்டில் நைட்டு குர்ஆன் ஓதியிருப்பார், சூரத்துல் பக்ரா படிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி. அவரிடத்துல கேட்டால், உண்மைதான், நேற்று இரவு நான் சூரத்துல் பக்ரா ஓதினேன் அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமான ஒரு ஜோதி, ஒரு நூறானியத்து அது இருக்கின்றது. சூரத்துல் பக்ராவில் நிறைய சிறப்புகள் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு முன்னால் சொல்லப்படும், கேட்டு அமல் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அமலுடைய தௌஃபீக் கொடுப்பானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா